பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசென்ட்டா கமருதீன் அப்புறம் பார்வதி இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும், சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு எதுக்காக திடீர்னு ரெட் கார்ட் குடுத்துருக்காங்க? இத விட மோசமான, இத விட படு பயங்கரமான பல வயலன்ஸ் இந்த சீசன் 9ல நடந்திருக்கு. அப்பல்லாம் ஆக்ஷன் எடுக்காத விஜய் சேதுபதி, இப்ப திடீர்னு பார்வ அப்புறம் கமருதீன் இவங்க விஷயத்துல ரெட் கார்ட் கொடுக்குற அளவுக்கு எதுக்காக அவங்க போணும்? இதுல எதுவும் அரசியல் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சோசியல் மீடியா முழுக்க அவங்க கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, பார்வதி அப்புறம் சபரி இவங்க 2 பேருமே கேப்டன்சி டாஸ்க் விளையாடும்போது, சபரி பார்வதியோட கண்ல இடிச்சது, வாலண்டியரா போய் அவர ஹர்ட் பண்ணது, பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே குறும்படமாவே போட்டு காமிச்சாரு. அப்படி போட்டு காமிச்சு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சபரிய பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் போணுச்சுல்ல, அப்ப ரெட் கார்ட் குடுக்கல. அதே மாதிரி திவாகர் அப்புறம் கானா வினோத் இவங்க 2 பேருக்கு இடையிலயும், திவாகர் அப்புறம் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வெடிச்சிருக்கு. அப்ப ரெட் கார்ட் குடுக்கல. எல்லோ கார்ட் கூட குடுக்கல. இதே கமருதீன் பல வாரங்கள்ல பல ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அடிக்கிற மாரி போயிருக்காரு. கொன்றுவன்னு மிரட்டியிருக்காரு. அப்பயுமே ரெட் கார்ட் குடுக்கல. இப்ப சாண்ட்ரா அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருக்கு இடையே வந்த ஒரு பிரச்சனையால, பாரு அப்புறம் கமருதீன் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் சாண்ட்ராவ கார்லருந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே சாண்ட்ராவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவங்க சின்ன விஷயத்துக்கே ஹர்ட் ஆகக்கூடியவங்க, நர்வஸ் ஆகக்கூடியவங்க. சடனா ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கும்போது, இந்த அளவு அவங்க ஒரு பக்கம் ஹர்ட் ஆகுறது உண்மையா இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல பாரு அப்புறம் கமருதீனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டான எல்லோ கார்ட குடுத்துட்டு அந்த வார்னிங்க குடுத்துருக்கலாம். இந்த ஒரு ரெட் கார்டு பாருவ பிடிக்காதவங்களுக்கும், கமருதீன பிடிக்காதவங்களுக்கும், இன்னொரு பக்கம் சாண்ட்ராவ ஆதரிக்கிறவங்களுக்கும், ஓகே இது டிசர்விங்கான ரெட் கார்டு தான். இத நீங்க எப்பயோ குடுத்துருக்கணுங்கிற மாரி அவங்க கருத்த பதிவு பண்ணாலும், இன்னொரு பக்கம் இது அன்டிசர்விங்கான ரெட் கார்டு. இத நீங்க ரொம்ப லேட்டா குடுத்துருக்கீங்க. ஏற்கனவே நெறைய பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அப்பலாம் ஏன் குடுக்கலங்கிற மாரி ஒரு ஆதங்கத்தையும் முன்வைக்கிறாங்க. சொல்லப்போனா அந்த செட்ல அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான தகவல்கள் இப்ப வெளிவந்துட்டு இருக்குது. அதுலயும் பிக் பாஸ் டீம், அதுலயும் அந்த எண்டமால் ஷைன் டீம் ரெட் கார்டு குடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. குடுத்தா கமருதீன் மட்டும் வேணா குடுக்கலாம். பாருவுக்கு குடுக்க வேணாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சிருக்காங்களாம். ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் இல்ல குடுத்தா 2 பேரும் குடுக்கணும். இல்லன்னா யாருக்கும் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாராம். அதனால தான் பிக் பாஸ்ல ஒரே நாள்ல 2 ரெட் கார்ட வாங்கிட்டு ஜோடியா வெளியேறிருக்காங்க. அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் பிரஷர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குதாம். இன்னொரு பக்கம் இவங்க டிஆர்பிக்காக அப்படி பண்ணிட்டாங்க. மத்த சேனல்ல ஆடியோ லான்ச் அதுன்னு ஹைப் இருக்கு. நம்மளும் அந்த ஹைப் கொண்டு வரணும்னா, இது மாரி ரெட் கார்டு கொடுத்தா மட்டும் தான் மக்கள் கிரேஸோட பார்ப்பாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சண்டே தான் பண்ணியிருக்கணும். எதுக்காக சாட்டர்டே பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த டிஆர்பி, இந்த உள்குத்து அரசியல் இது மாரி எதுவும் இல்லாம இருந்தா ஓகே. பட் இது மாரி விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, கண்டிப்பா பாருவுக்கும், கமருதீனுக்கும் எல்லோ கார்டு மட்டும் தான் குடுக்குற ஐடியால இருந்திருக்காங்களாம். எல்லோ கார்டு குடுத்து டிக்கெட் ஃபினாலே சம்பந்தமாவோ, இல்ல மத்த வோட் பேங்க் சம்பந்தமோ சில விஷயங்கள அவங்களுக்கு அந்த சலுகைகள குறைக்கலாம். இல்ல பனிஷ்மென்ட் மாரி ஜெயில்ல இருக்கிற மாரி குடுத்துருக்கலாம். அநியாயமா ரெட் கார்ட கொடுத்து அவங்களோட 90 நாள் உழைப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி பல கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. உண்மையாவே இவங்க 2 பேரும் ரெட் கார்டுக்கு டிசர்விங்கா? இல்ல ஒரு வார்னிங் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியனா? மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.